நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. என்னடா இது, இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் எக்குத்தப்பா சிஎஸ்கேவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கே. சிஎஸ்கேவை நம்பி இருக்கலாமா, இல்லை ஆர்சிபி குஜராத்னு டிஷர்ட்டை மாற்றி போட்டுடலாமான்னு ஒரு சில ரசிகர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத சமூக வலைதளங்களில் நல்லாவே பார்க்க முடியுதுங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் யாரும் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம். ஏன்னா நம்முடைய சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போகணும்னா இந்த சீசனில் கண்டிப்பாக இன்னும் 7-8 போட்டிகளில் ஜெயிச்சே ஆகணும். அது அவ்வளவு சுலபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுலபமே கிடையாதுங்க. அதே நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணியால் இந்த சீசனில் அடுத்து இருக்கிற 11 போட்டிகளில் எப்படி 11 போட்டிகளில் வெறும் 7-8 போட்டிகளில் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸி தான். அதுக்கு காரணம் நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த வருட சீசனில் கொஞ்சம் சொதப்பலாக விளையாடி வந்தாலும் கூட ஓவராலாக பார்த்தோம்னா புது புது பிளேயர் அதாவது எமர்ஜ் ஆகிக்கிட்டு வர்ற புது புது பிளேயர்கள் நல்லாவே பண்ணிட்டு வர்றாங்க. சர்ஃப்ராஸ் கான், ஆயுஷ் மாத்ரே, பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன் போன்ற பிளேயர்கள் நல்லா தாங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இவங்களோட விளையாட்டு இல்லை. என்ன ஒன்று, சிஎஸ்கே அணி இந்த சீசனில் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கிற ருத்துராஜ், சஞ்சு சாம்சனு இவங்க தான் சிஎஸ்கே அணியில் இன்னுமே ஃபார்முக்கு வராமல் இருக்காங்க. இதுதான் சிஎஸ்கே அணிக்கு இப்போ தடையாக இருக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் அதையும் கூட நம்ம தல தோனியும் சிஎஸ்கே பயிற்சியாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு தாங்க வராங்க. அதுவும் ஒவ்வொரு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தல தோனியும் சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டெபன் ஃப்ளமிங்கும் சேர்ந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் போன்றவங்க கிட்ட நிறைய அறிவுரைகளை வழங்கிக்கிட்டு தான் வராங்க. வருங்கால சிஎஸ்கே அணி உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது, அதை கொஞ்சம் புரிஞ்சு விளையாடுங்கப்பா. உங்களுக்கு ப்ரெஷர் எதுவும் இருக்கா, அப்படி இருந்தால் அதை சரி பண்ணிடலாம். எப்போவுமே தோனியை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. தோனி சிஎஸ்கே அணியை விட்டு ரிட்டையர் ஆக வேண்டிய காலகட்டம் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த சமயத்தில் சிஎஸ்கே அணியோட எதிர்காலம் உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு தோனியும் சிஎஸ்கே பயிற்சியாளரும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ்கிட்ட படித்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதே சமயத்தில் நம்ம சிஎஸ்கே அணி இந்த சீசனில் இப்போ தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே திணறிக்கிட்டே இருக்கே. இது சிஎஸ்கே அணிக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு சில சீசன்களில் இதை விட அதிகமான தோல்விகளை தொடர்ச்சியாக அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே சீசனில் பிளே ஆஃப் சென்று ஃபைனல் வரையிலும் சென்று கப்பே அடிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அணி. ஏன்னா நம்ம சிஎஸ்கே அணி ஐபிஎல்லில் பலம் வாய்ந்த நம்பர் 1 அணி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தே கிடையாதுங்க. இவ்வளவு ஏங்க, ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1 அணி எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிஎஸ்கே அணி மட்டும்தான். இரண்டாவது அணி தான் மும்பை அணியவே சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். அந்தளவுக்கு ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றையும் கைக்குள்ளே வச்சிருக்கிற நம்ம சிஎஸ்கே அணி இது போன்ற சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுவும் உதாரணத்துக்கு நம்ம ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் கூட ஆர்சிபி அணியை 250 ரன்களை தாண்டி அடிக்க வச்சது சிஎஸ்கே அணி செஞ்ச தப்பு தான். அதாவது சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த போட்டியில் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதே சமயத்தில் அந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் திரும்பவும் சேசிங் பண்ணும்போது 200 ரன்களை தாண்டி அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40-43 ரன்கள் வித்தியாசத்தில் தான் சிஎஸ்கே அணி அந்த போட்டியில் தோற்று போயிருந்தாங்க. அதுவும் ஆர்சிபி அணியோட ஹோம் கிரவுண்டில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இப்போ உள்ள ஃபார்மே இல்லாத சிஎஸ்கே அணியை வச்சுக்கிட்டு 200 ரன்களை தாண்டி அடிச்சிருக்காங்க. இது தாங்க சிஎஸ்கே அணியோட பாசிட்டிவான அப்ரோச்சாக நாம் எடுத்துக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் வீரை எடுத்துக்கங்க. இளம் வீரராக இருந்தாலும் சிஎஸ்கே அணிக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கானை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவரும் சிஎஸ்கே அணிக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாப்புல. அதே சமயம் இது போன்ற ஒரு சில புது புது வீரர்கள் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு எதிர்பாராத சர்ப்ரைஸாக சூப்பராக விளையாடிட்டு வராங்க. அதே சமயம் அடுத்தடுத்த போட்டிகளில் டிவால்ட் பிரேவிஸும் தல தோனியும் வந்துடுவாங்க. வழக்கமாக தல தோனி வந்துட்டாலே சிஎஸ்கே அணியோட மொத்த முகமுமே மாறிடுங்க. ஆனால் இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எப்போவுமே தோனியை நம்பியே சிஎஸ்கே அணி இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல் 2 வார காலம் தோனி இல்லாமல் சிஎஸ்கே அணிக்கு பயிற்சி கொடுக்கும் விதமாகத்தான் நடந்து முடிந்த 3 போட்டிகளும் நடந்துச்சு. ஆனால் அதில் சிஎஸ்கே அணி எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயம் இப்படியே நம்ம சிஎஸ்கே அணி தல தோனியை நம்பி இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தல தோனி இந்த சீசனோட ஓய்வு முடிவை எடுத்துட்டார் அப்படின்னா
அது சிஎஸ்கே அணியோட ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கும் சாவு மணி அடித்தது போல ஆயிருங்க. ஆகவே சிஎஸ்கே அணியை கொஞ்சமாவது வலுவான அணியாக மாற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம தல தோனி சிஎஸ்கே அணியை விட்டு ஒதுங்கிறத பற்றியே யோசிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த சீசனில் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து மீண்டு வந்து பிளே ஆஃபுக்குள்ளே போய் ஐபிஎல் கப்பையும் அடிக்குமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சிஎஸ்கே அணி மேலே இப்போவும் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நேரடியாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளோட ஒப்பீனியனை தாண்டி ஜோசியம் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. பிரபல ஜோதிடர்கள் சிலர் சிஎஸ்கே அணியோட இந்த வருட ஐபிஎல் சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்த சீசன் தொடக்கத்திலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சனி மற்றும் சந்திரன் நிலை சற்று சாதகமில்லாத பாதையில் இருந்தது. சனி அழுத்தம் கொடுக்கும் நிலையில் இருந்ததால் முயற்சி இருந்தும் முடிவு எதிர்மறையாக வந்தது. சந்திரன் பல முறை மாற்றம் அடைந்ததால் அணியின் கன்சிஸ்டன்சி பாதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நல்ல ஸ்டார்ட் இருந்தாலும் கூட அதை பெரிய வெற்றியாக மாற்ற முடியாமல் போனது. மேலும் செவ்வாய் கிரகம் சரியான அலைன்மெண்டில் இல்லாததால் முக்கியமான நேரங்களில் ஃபினிஷிங் டச் குறைந்தது. அதனால தான் 3 போட்டிகளிலும் க்ளோஸ் ஃபைட்டு கூட இல்லாமல் தோல்வி ஏற்பட்டது. இப்போது கிரகநிலைகள் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்திருக்கிறது. சனி தனது நிலையை சீராக்கி பொறுமைக்கு பலன் கொடுக்க தயாராகி இருக்கிறார். புதன் கிரகம் வலுப்பெறும் நிலையில் இருப்பதால் அணியின் ஸ்ட்ராட்டஜி, டிசிஷன் மேக்கிங் மிகவும் ஷார்ப்பாகும். கேப்டன்சி மற்றும் பிளானிங் மிக தெளிவாக போகிறது. முக்கியமாக செவ்வாய் தனது சக்தியை திரும்ப பெறும் நிலையில் இருப்பதால் அக்ரஷன் மற்றும் ஃபினிஷிங் எபிலிட்டி அதிகரிக்கும். இது மேட்ச் வின்னிங் மொமெண்ட்ஸை உருவாக்கும். சந்திரன் இனி சாதகமான இடங்களில் பயணிப்பதால் கன்சிஸ்டன்சி மற்றும் மொமெண்டம் பில்ட் ஆகும். தொடக்கத்தில் ஏற்பட்ட தடைகள் இப்போது மெதுமெதுவாக நீங்கும் காலம்தான் இது. சிஎஸ்கே அணியின் ஜாதக இயக்கத்தில் இந்த சீசனில் தாமதமாக உதிக்கும் என்ற யோகம் தெளிவாக தெரிகிறது. ஆரம்பத்தில் சோதனை, பின்னர் வெற்றி. இதுவே இந்த அணியின் சக்தியாக இந்த சீசனில் பார்க்கப்படுகிறது. இந்த சீசனின் கிரக மாற்றங்களை பார்க்கும்போது சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற்று பிளே ஆஃபுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இனிமேல் மிகவும் அதிகம் என்ற நிலைதான் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இந்த சீசனின் ஜோதிட கணிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக இதுதாங்க ஜோசியமே நம்ம சிஎஸ்கே அணிக்கு சொல்கிற விஷயம். அதாவது சிஎஸ்கே அணியை நாம் நம்புவோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஜோசியமும் கூட சிஎஸ்கே அணியை முழுசாக நம்புறது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒன்றை மட்டும் எல்லோருமே புரிஞ்சுக்கணுங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் வெற்றியை மட்டுமே பார்த்துக்கிட்டே போக முடியாது. கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறதும் அப்பப்போ வரும், தொடர் தோல்வி அப்படிங்கிறதும் அப்பப்போ வரும். இதையெல்லாம் கடந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது ஐபிஎல் வரலாற்றில் நம்பர் 1 அணி என்ற அந்த ஒரு அந்தஸ்தையும் அடைய முடியும். ஆக இந்த சீசனில் இப்போ வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு வெறும் 3 போட்டிகள் தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னமும் 11 போட்டிகள் மீதம் இருக்குது. ஆகவே சிஎஸ்கே அணி இந்த சீசன்லேயே பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கு இன்னமும் வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்குது. அதுவும் ஜோதிடமோ அதைத்தான் சொல்லுது. பத்தாக்குறைக்கு நம்ம தல தோனியும் டிவால்ட் பிரேவேஸும் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்காக வந்துடுவாங்க. அப்புறம் என்னங்க, சிஎஸ்கேவோட ஆட்டம் இனிமே தான் தடபுடலாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை.